18/6/2025 தனலட்சுமி டிஎல் 8 உண்டான ஒரு கேரளா குழுக்கள் தான். அதுக்குண்டான கெஸ்டின் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள், நம்ம ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 9 to 7 நம்ம 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 2 பி போர்டில் வந்திருக்குது. நம்ம பி போர்டில் 2 ஆல்ரெடி வச்சுருக்கோம், கரெக்டாக வந்திருக்குது. 7ஆம் நம்பர் திரும்பவும் பவரில் கொடுத்துருந்தோம், பவர் நம்பர் 7 வந்திருக்குது. சரிங்களா? மற்றபடி 2042 சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 42 மட்டும்தான் நமக்கு 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ஆகிப்போச்சு. 92 வந்திருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? 4 2 6ன்னு கொடுத்துருந்தோம். 9 4 பவர் பண்ணி 9 வச்சுக்கிட்டு 27 திரும்பவும் வந்திருக்குது நம்பர். அப்படி சரிங்களா? சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். இன்றைக்கி நமக்கு பெருசாக ஒன்றும் வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 42 கூட நமக்கு 92 மாறிடுச்சு. மற்றபடி டபுள்ஸ்லேயும் நம்ம 2 அதெல்லாம் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம பி போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி டிஎல் 8 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 5ன்னு வச்சுருக்கிறேன். சப்போர்ட்டுக்கு 2, 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7. நாளைக்கும் 7 1 ஆட்டத்தில் வரலாம். ஆனால் எனக்கு போர்டு வாரியாக எடுக்கும்போது 7 வரல. உங்களுக்கு வரதா பாருங்கள். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4, பி போர்டில் 2 நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரலாம். இந்த 5 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டிலே வைக்கலாம், இல்லைன்னா ஏ போர்டுக்கும் போகலாம், சி போர்டுக்கும் வரலாம். ஏன்னா பி போர்டில் தான் அடிக்கணும். சப்போஸ் மிஸ் ஆனால் சொல்கிறேன், மாற்றி கூட அடிப்பாங்க. இந்த 8ஆம் நம்பர் எங்கே ஆனாலும் வரலாம். நாளைக்கு 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா சி போர்டில் வரணும். அப்படி சப்போஸ் சி போர்டில் வரலன்னா பி போர்டுக்கு வரலாம். 0வை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு தான் வரணும். சி போர்டு மிஸ் ஆனால் ஏ போர்டுக்கு போகும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கணிப்பில் எந்த போர்டு வருதுன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாற்றி இதே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 10ன்னு வரலாம், இல்லை 0 1ன்னு வரலாம். சரிங்களா? அப்படியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 1ன்னு வரலாம், 0 4ன்னு வரலாம், 4 0ன்னு வரலாம். 13 13ஆக தான் வரணும். ஓகேங்களா? 78 78ஆக தான் வரணும். 56 56ஆக வரணும். 15 15ஆக தான் வரணும். ஓகேங்களா? 58 58ஆக தான் வரணும். 53க்கு மட்டும் 53ஆக வரலாம், 35ஆகவும் வரலாம், வாய்ப்பு உண்டு. டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 11 33 55 இந்த 3 மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் கீழே பவர். 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதில் வருது, டபுள்ஸ் 2 வருது. அதனால் ஒரு வேளை அது வந்தாலும் வந்துடலான்னு தான் நான் வச்சுருக்கிறேன். நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வந்தால் வரலாம், வரது வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 804 153 130 156 158 578 410 01 9 இது என்னுடைய கெஸ்ஸிங் தான். சரிங்களா? வர்ற 2Dயை செட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்புலையும் இதில் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா எப்போதும் போல் நீங்கள் வந்துட்டு இதிலே பார்த்து எடுத்துக்கலாம். 3 டிஜிட்டல் நீங்களாம் செட் பண்ணிக்கலாம். உங்கள் இதில் உங்கள் நம்பர்கள் இருக்கான்னு பார்த்து எது வரும், சி போர்டுக்கு எது வரும், ஏ போர்டுக்கு எது வரும், ஏதாவது ஒரு போர்டு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்க வேண்டியது தான். உங்கள் கணிப்பில் எப்படி வருது, இந்த போர்டுக்கு இந்த நம்பர் ஷூட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து அப்படி தூக்கி வச்சு செட் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் வந்துருச்சுன்னா ஃபுல் வின்னிங் வரும். ஜோடி நம்பர் 15 56 10 04 13 10 இதெல்லாம் ஜோடி நம்பர் தான். 13 15 58 78 53 இதெல்லாம் ஜோடி நம்பர் தான். எப்படி வேணாலும் வரும். சரிங்களா? 583ன்னு அடிக்கலாம், 538ன்னு அடிக்கலாம். சரிங்களா? ஆனால் அதெல்லாம் நான் கொடுக்கல, சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிற நம்பர்களை சொல்கிறேன். நான் 104ன்னு வரலாம், இல்லை 041ன்னு வரலாம், இல்லை 103 அந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கும் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் சொல்கிறேங்கிறதுக்காக எடுக்க வேண்டாம். உங்கள் கணிப்பிலையும் ஒத்து ஒரு பட்சத்தில் போட்டுருங்க, அவ்வளோதான். வந்தால் வருது, ஒரு அடி போகுதுன்ட்டு. ஏன்னா இது எது அடிக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு செட் நம்பர் உட்காரணும். ஏன்னா 2 நாளாக உட்காரல, 2-3 நாள் ஆச்சு. நாளைக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு செட்டு நான் பவர் பண்ணி தான் வந்திருக்குது. நாளைக்கு பவர் பண்ணி ஏதாவது வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரியும் ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இதில் 2 செட் நம்பர் அப்படி உட்காரும்.
எந்த ஜோடி எதில் சேருதுன்னு மட்டும் தெரில. ஆனால் உட்காரதுக்கு வாய்ப்பு உண்டு. 35 வரணும், திரும்பவும் வர்றதுக்கு உண்டு. ஒருவேளை 55 கூட டபுள்ஸாக வரணும், வரல. நாளைக்கும் ஏன்னா அந்த பேட்டர்னில் அப்படி தான் வருது, நாளைக்கு கூட வந்தாலும் வரலாம். அதே மாதிரி 15 இது வரணும், நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி 1-0 வரலாம், 1-0 வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். வந்தாலும் ஓகே, வரலன்னா என்னதுன்னு சொல்லாதீங்க. கெஸ்ஸிங், இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேங்களா? நன்றி. நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன்.